தலைப்பு செய்திகள். செம்மணியில் சிறுவர்களின் எண்புக்கூடுகள் தொடர்ச்சியாக மீட்பு. போலி காணி ஆவணங்கள், அடையாள அட்டைகள் தயாரித்து மோசடியில் ஈடுபட்ட 3 கைது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதான தமிழ் பாடகருக்கு விடுதலை கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்குதல். மாகாண சபை தேர்தல், அரசாங்கம் மீது சஜித் குற்றச்சாட்டு. சஹாரா பாலைவனத்தில் குடிநீரின்றி தவிர்த்த 49 பேர் பலி. விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து 3 சிறுவர்களுடைய எண்புக்கூட்டு தொகுதியுடன் 11 எண்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 17ஆம் நாள் அகழ்வு பணிகளின் போது அவை மீட்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரையில் நடைபெற்ற அகழ்வு பணிகளின் போது 296 எண்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் 290 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. அதேவேளை அகழ்வு பணிகளின் போது எண்புக்கூடொன்றுடன் தகர வடிவிலான பொருள் ஒன்று மீட்கப்பட்டு அது சான்று பொருளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஞாயிற்றுக்கிழமை அகழ்வு பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலி காணி ஆவணங்கள், போலி தேசிய அடையாள அட்டைகள் மற்றும் அரசாங்க அதிகாரிகளின் போலி உத்தியோகபூர்வ இலச்சினைகள் ஆகியவற்றை தயாரித்து மோசடிகளில் ஈடுபட்டு வந்த 3 சந்தேக நபர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி மற்றும் வர்த்தக குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த இரகசிய தகவலின் பேரில் வெள்ளிக்கிழமை பொரெல்லை NM பெரேரா மாவட்டத்தில் அமைந்துள்ள வீடு ஒன்றை முற்றுகையிட்டு நடத்திய விசேட சோதனையின் போதே இவர்களில் 2 கைது செய்யப்பட்டனர். இதன்போது அந்த வீட்டிலிருந்து காணி பதிவகத்திற்கு சொந்தமான 2 அசல் ஆவண கோப்புகள், காணி பரிமாற்றங்கள் தொடர்பான போலி ஆவணங்கள், 4 போலி தேசிய அடையாள அட்டைகள் மற்றும் பல்வேறு அரச திணைக்களங்களுக்கு சொந்தமான சுமார் 600 போலி உத்தியோகபூர்வ இலச்சினைகள் ஆகியன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்துடன் போலி ஆவணங்களை தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட மின்னணு உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் இக்குற்றச் செயல்களுக்கு பயன்பட்டதாக கருதப்படும் கார் மற்றும் மோட்டார் சைக்கிளுடன் 15 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் பல சொத்துக்களையும் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட 2வரிடமும் நடத்தப்பட்ட தீவிர விசாரணைகளின் மூலம் வெளிவந்த தகவல்களின் அடிப்படையில் இந்த மோசடி விவகாரத்துடன் தொடர்புடைய 3வது சந்தேக நபர் தெல்கந்த பகுதியில் வைத்து பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் 54, 55 மற்றும் 59 வயதுடைய பொரெல்ல, திக்வெல்ல மற்றும் ஹொரண ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் நீண்ட காலமாக இந்த போலி ஆவண தயாரிப்பு பின்னணியிலிருந்து பல கோடி ரூபாய் பெறுமதியான காணிகளை மோசடி செய்துள்ளனரா என்பது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி மற்றும் வர்த்தக குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ள இளம் தமிழ் பாடகர் கணேஷ்குமார் சங்கீதனுக்கு விடுதலை கோரி உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள அடிப்படை உரிமை மீறல் மனுவுக்கான ஆவணங்கள் மற்றும் சத்திய கடிதாசியில் கையொப்பம் பெறப்பட்டுள்ளதாக சங்கீதன் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை விரைவில் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாடகர் சங்கீதனின் விடுதலையை வலியுறுத்தி உள்நாட்டிலும் சர்வதேச நாடுகளிலும் தொடர் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் எழுச்சி பாடலை அண்மையில் நிகழ்வொன்றில் பாடியதாக தெரிவித்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டார். குறித்த பாடலை பாடியதன் மூலம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை மீளுருவாக்கம் செய்ய முயற்சித்துள்ளார் என்ற குற்றச்சாட்டிலேயே அவர் விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளால் தற்போதைய அரசாங்கம் அச்சமடைந்துள்ளதாகவும் அதன் காரணமாகவே மாகாண சபை தேர்தலை அவர்கள் வேண்டுமென்றே தாமதப்படுத்தி வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை ஒத்திவைக்கும் கோழைத்தனமான அனுரவின் வெறியாட்டத்தை தோற்கடிப்போம் என்ற கருப்பொருளில் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் தனது உரையில் மேலும் குறிப்பிட முக்கிய அம்சங்கள் வருமாறு:
நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஆட்சிக்கு வந்த மிக குறுகிய காலத்திற்குள் தற்போதைய அரசாங்கம் சுமார் 23 லட்சம் வாக்குகளை இழந்துள்ளது. தற்போது மாகாண சபை தேர்தலை நடத்தினால் மேலும் பல லட்சம் வாக்குகளை இழக்க நேரிடும் என்ற அச்சத்தினால் மக்கள் மத்தியில் செல்ல அரசாங்கம் தயக்கம் காட்டுகின்றது. நாட்டு மக்கள் கடந்த கால நிகழ்வுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு தரப்பிற்கும் பாராளுமன்றத்தில் அல்லது ஆட்சியில் அபரிமிதமான அதிகாரத்தை வழங்கக்கூடாது. அவ்வாறு வழங்கினால் அதிகார மமதையால் நாட்டை சீரழிக்கும் தவறான அரசை ஆளுகை முறையே உருவாகும். ஒரே மாற்றாக காணப்படும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு கூட சாதாரண பெரும்பான்மையே போதுமானது. அறுதி பெரும்பான்மையோ அல்லது அபரிமிதமான அதிகாரமோ எமக்கு தேவையில்லை. மக்களின் துயரங்களை விற்று ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கம் இன்று அவற்றை மறந்து சுகபோகங்களை அனுபவித்து வருகின்றது. உலக சந்தையில் நிலவரங்கள் சாதகமாக இருந்தும் மின்சார கட்டணத்தை 33% குறைக்கவோ அல்லது எரிபொருளுக்கான வரிகளை நீக்கி மக்களுக்கு நிவாரணம் வழங்கவோ இந்த அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துமாறு அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியால் தேசிய நடவடிக்கை குழு என்று ஸ்தாபிக்கப்படும். இதில் பதவிகளுக்கு முன்னுரிமை அளிக்காமல் மக்களின் துயரங்களை தீர்க்க போராடும் அனைவரும் உள்வாங்கப்படுவர். மாகாண சபைகள் மூலம் சர்வதேச முதலீடுகளை கூட ஈர்த்து சிறந்த சேவையாற்ற முடியும். நாட்டின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாத்து அதிகார பகிர்வை உறுதி செய்ய 13வது திருத்த சட்டம் அவசியமானது. சர்வதேசத்திற்கு சென்றால் 13+ என்றும் உள்நாட்டில் உள்ள சில பகுதிகளில் 13- என்றும் இரட்டை வேடம் போடும் அரசியல் எமக்கு கிடையாது. 13வது திருத்தச் சட்டத்தை அதில் உள்ளவாறே நடைமுறைப்படுத்துவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக உள்ளது. சஹாரா பாலைவனத்தின் தொலைதூர பகுதியில் வடக்கு நைஜரில் தங்களை ஏற்றிச் சென்ற லாரி பழுதாகி நின்றதை தொடர்ந்து குறைந்தது 49 பேர் தாகத்தால் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நைஜர் மற்றும் அல்ஜீரியா நாடுகளுக்கு இடையிலான முக்கிய எல்லை கடப்பு பகுதியான அசாமாகாவிலிருந்து மேற்கே 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவில் அந்த குழுவினர் சிக்கிக் கொண்டனர். இஸ்லாமிய பண்டிகையான ஈத் அல் அதா கொண்டாட்டங்களில் பங்கேற்றுவிட்டு மாலியிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த போது அவர்களிடம் தண்ணீர் தீர்ந்து போனது. தீவிரமான வெப்பநிலை மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கும் இடங்கள் இல்லாத சூழல் காரணமாக உயிர் வாழ்வது மிகவும் கடினமாக உள்ள பகுதியின் மையப்பகுதியில் பயணிகள் சிக்கிக் கொண்டனர். இதில் 2 மட்டுமே உயிர் பிழைத்தனர். அவர்கள் பாலைவனத்தை கடந்து அசாகாமாவை அடைந்து அதிகாரிகளுக்கு தகவல் அளித்துள்ளனர். இதையடுத்து அவர்களது சடலங்கள் அங்கேயே புதைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது கூட்டமைப்பு வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மொத்தமுள்ள அனைத்து 193 உறுப்பு நாடுகளும் கலந்து கொண்டன. அமைதி மற்றும் பாதுகாப்பு, நிலையான வளர்ச்சி, மனித உரிமைகள் மற்றும் ஒற்றுமை ஆகிய கருப்பொருளின் கீழ் இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய பாகிஸ்தான் தூதுக்குழு உறுப்பினர், இந்தியாவில் சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் காஷ்மீர் மக்களின் சுய நிர்ணய உரிமை மறுக்கப்பட்டு வருகின்றது என்று ஐநாவில் குற்றம் சாட்டினார். இதற்கு ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி ஹரிஷ் பர்வதனேனி கண்டனம் தெரிவித்துள்ளார். அப்போது பேசிய அவர், முற்றிலும் இந்தியாவிற்கு சொந்தமான விடயமான ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் குறித்து பாகிஸ்தான் தேவையற்ற முறையில் குறிப்பிட்டிருப்பது என்னை பதிலளிக்க நிர்பந்தித்தது. பாகிஸ்தான் தங்களில் பிளவுபடுத்தும் அரசியல் நலன்களுக்காக மதிப்புமிக்க ஐநா தளங்களை தங்களின் வழக்கமான பாணியில் தவறாக பயன்படுத்துவதிலிருந்து இந்த மன்றத்தையும் விட்டு வைக்கவில்லை. பாதுகாப்பு குழுவில் தனது இருப்பை பாகிஸ்தான் தவறாக பயன்படுத்துவதும் பல தவறான மற்றும் திசை திருப்பும் தகவல்களை பரப்புவதும் இந்த எதிர்மறையான அணுகுமுறைக்கு சான்றாக அமைகின்றது. ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த மற்றும் பிரிக்க முடியாத பகுதியாக இருக்கின்றது, எப்போதும் இருக்கும். இதற்கு மாறாக எந்த ஒரு கூற்றும் ஆதாரமற்றது, வரலாற்று உண்மைகளிலிருந்து விலகியது மற்றும் அவற்றுடன் பொருந்தாது என கூறியுள்ளார். வரலாற்றில் இன்று 1977 ஐக்கிய ராச்சியத்தின் 2ஆம் எலிசபெத் மகாராணியின் வெள்ளி விழா நிகழ்வுகளை 500 மில்லியன் மக்கள் தொலைக்காட்சியில் பார்வையிட்டனர். 2000 கொழும்பில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் அமைச்சர் CV குணரட்ன மற்றும் தெஹிவளை மாநகர உதவி மேஜர் ஆகியோர் கொல்லப்பட்டனர்.
2006 மட்டக்களப்பு மாவட்டத்தில் நெடுங்கல் கிராமத்தில் இடம்பெற்ற கண்ணிவெடியில் சிக்கி 6 மாத குழந்தை உட்பட 10 பேர் கொல்லப்பட்டனர். 2007 கொழும்பு விடுதிகளில் இருந்து தமிழர்கள் கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.